வணக்கம். அனைவருக்கும் மார்கழி மாத வாழ்த்துக்கள். ஆடிப்பூரத்தில் அவதரித்த அழகு மங்கை பூமாதேவி தந்த பெருவரம், பெரியாழ்வார் வளர்த்தெடுத்த பேரின்பம், பெருமாளுக்கே சூடித்தந்த சுடர்கொடி, ரங்கனோடு ஒன்றரக் கலந்திட்ட கோதை, இணையற்ற பக்தியால் பெருமாளையே ஆண்டவள், ஸ்ரீவில்லிபுத்தூர் உறையும் என் அன்னை ஆண்டாள். எப்படி மார்கழியும் குளிரும் பிரிக்க முடியாததோ அப்படித்தான் மார்கழியும் திருப்பாவையும் ஒன்றரக் கலந்தவை. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை மார்கழியின் 30 நாட்களுக்கு 30 பாசுரங்கள். அதிகாலை துயிலெழுந்து நீராடி நோன்பு நோற்று கண்ணன் புகழ்பாடி சிற்றின்ப ஆசைகள் விடுத்து பேரின்ப நிலை அடைவதற்கான வழிகாட்டுபவை. ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரம் பொருள் விளக்கத்துடன் காண்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம், கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழப் படிந்தேலூர் எம்பாவாய் என முதல் பாசுரத்தில் மார்கழியின் முதல் நாளில் அதிகாலை பொழுதில் தோழிகளை எழுப்பி நீராட அழைக்கிறாள் ஆண்டாள். சிறப்புமிக்க மார்கழி மாதம் அதிகாலை நேரம் நீராடி ஆயர்குலம் காக்கும் நந்தகோபனின் குமரனும் யசோதை மைந்தனுமான கருமை நிறத்தனும் சிவந்த கண்களை உடையவனுமான சூரிய சந்திர பிரகாசத்தை ஒத்த முகம் பொருந்திய கண்ணனை போற்றிப் பாடுவோம். அப்படி அவன் புகழ்பாடினால் உலகமே நம்மை போற்றும் வகையில் நாராயணன் நமக்கு அருள்வான் என பொருள்படும்படி ஆண்டாளின் முதல் பாசுரம் அமைந்துள்ளது. ஆயர்குலப் பெண்களை அழைப்பது போல் நாம் அனைவரையுமே அதிகாலை துயிலெழுந்து நீராடி கண்ணன் புகழ்பாடச் சொல்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். நாளை அடுத்த பாசுரமும் அதன் விளக்கமும். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில். நன்றி, வணக்கம்.